الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى. اللهم تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن. اللهم احفظ المسلمين وانصرهم في الترك والسوريا والعالم كلها يا رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரகசியமாகவோ பரகசியமாகவோ செய்த எல்லா வகையான பாவங்களையும் மன்னிப்பாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இருந்து வஃபாத்தாகி விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களையும் முழுமையாக மன்னிப்பாயாக. அவருடைய கபறுகளை சோன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. அவருடைய கபறுகளில் கேள்வி கணக்கை லேசாக்கி தருவாயாக. அதாபுகளற்ற கபராக ஆக்குவாயாக. கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமான கபராக ஆக்குவாயாக. சொர்க்கத்தின் ஞாபகத்துகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய கபராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வது போல் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. கடுமையான நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மன வலிமையை உடல் வலிமையை சிதைத்து விடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களை படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்று நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நல்ல உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய ஆயுளில் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வகையில் நாங்கள் செயல்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ் சுன்னத்துகளை தேடி தேடி பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு சரியான மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் போதிப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ் திருமண வயதை அவர்கள் அடைந்து விட்டால் சரியான ஜோடியை நாங்கள் தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே குமர்கள் தேங்கி விடுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. குமர்கள் வழி தவறுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. இளைஞர்கள் வழிகெடுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. ஹராமான உறவுகளை தேடி செல்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. நாங்கள் பாவங்கள் செய்ய நினைத்தாலும் எங்களை பாவம் செய்ய விடாமல் தடுத்து விடுவாயாக. அல்லாஹ் பாவம் செய்யும் விஷயத்தில் எங்களை சோம்பேறிகளாக ஆக்குவாயாக. பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காமல் எங்களை வாழச் செய்வாயாக. பாவங்கள் செய்யும் விஷயத்திலே பொடுபோக்கானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நன்மையான காரியங்களிலே ஆர்வம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. தேடி தேடி சென்று நாங்கள் நன்மையான காரியங்களில் பங்கெடுப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே நஷ்டத்தை தராமல் காப்பாயாக. ஹலாலான முறையில் நாங்கள் சம்பாதிக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய வருமானங்களிலே அபிவிருத்தியை தருவாயாக. தேவையில்லாத செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. பெரிய பெரிய பொருட்கள் உடைந்து விடுவதை விட்டும் காணாமல் போவதை விட்டும் பாதுகாப்பாயாக. வீண் விரயமாக செலவு செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்கள் ஆஸ்பத்திரிகளுக்கு செலவு செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. காசு பணங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய சொத்தை யாரும் அபகரித்து விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளை நீக்குவாயாக. ரூஹானி பிராபலங்களை நீக்குவாயாக. செஹரானி பிராபலங்களை நீக்குவாயாக. என்னென்ன கண் திருஷ்டிகள் எல்லாம் எங்கள் மீது இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது யாரும் பொறாமைப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. நாங்கள் யாரும் மீதும் பொறாமைப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக.
யா அல்லாஹ் எங்கள் இளைஞர்களை நல்ல இளைஞர்களாக எங்களுக்கு உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் நேரான வழியில் பயணிப்பவர்களாக நீ ஆக்கி தருவாயாக. நல்லவர்கள் தொழிலாளிகளின் தொடர்புகளில் அவர்கள் நீடிக்க செய்வாயாக. கெட்டவர்களுடைய சகவாசத்தில் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. நவீனமாக தோன்றி வரக்கூடிய எல்லா வகையான ஆபத்துகள் அச்சுறுத்தல்களில் இருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த சமுதாயத்தை எடுத்து நடத்தக்கூடிய பொறுப்புள்ளவர்களாக அவர்களை நீ ஆக்குவாயாக. நல்லது கெட்டதுகளிலே பங்களிப்பவர்களாக அவர்களை நீ ஆக்கி தருவாயாக. வாழும் காலமெல்லாம் கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாளைய நிகழ்ச்சியை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் உள்ளமறிந்து நாங்கள் எதற்காகவும் இதை ஏற்பாடு செய்யவில்லை, உன்னை அறிவதற்கும் உன்னை சரியாக நாங்கள் தொழுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்கள் நிகழ்ச்சியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பேசப்படுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நாங்கள் செயல்படக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை நீ இணைப்பாயாக. எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவாயாக. மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்காமல் சமுதாயத்திற்கு தேவையான சேவைகளை செய்பவர்களாக எங்களை நீ பாதுகாப்பாயாக. அடுத்தவர்களின் சேவைகள் விஷயத்தில் அவர்களை ஊக்குவித்து பாராட்டி மென்மேலும் அவர்கள் செயல்பட நாங்கள் உதவி புரிபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வீணான விஷயங்களை விட்டும் புறம் கோல் பேசுவதை விட்டும் குறைகளை பேசிக்கொண்டிருப்பதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. அந்த தொழுகையிலே சஹாபாக்கள் இறைநேசர்கள் எப்படி இன்பம் கண்டார்களோ அப்படி இன்பம் காண்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்திலேயே நாங்கள் கேட்டு பெறுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் யாரிடத்திலும் எங்களை கையேந்த வைத்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் எங்களை யாரிடத்திலையும் சென்று நிற்க வைத்து விடாதே ரப்பே. வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அடுத்தவர்களின் இழிவான பார்வையிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அடுத்தவர்களின் பார்வையில் எங்களை கண்ணியமானவர்களாக மரியாதையானவர்களாக வைப்பாயாக. எங்களுடைய பார்வையில் நாங்கள் சிறியவர்களாக தாழ்ந்தவர்களாக பார்த்து கொள்ளக்கூடிய நசீபை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் சார்ந்த குணத்தில் கொண்டு எங்களுடைய உள்ளத்தை அலங்கரித்தவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை செய்வாயாக. யா அல்லாஹ் மூத்தாகிற தருணத்திலேயும் திருக்கலிமாவை சொல்லி மூத்தாகக்கூடிய நசீபை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை நீ ஏற்படுத்தி தருவாயாக. அன்பை அரவணைப்பை பாசத்தை நேசத்தை ஏற்படுத்தி தருவாயாக. யாரையும் குற்றம் சாட்டுவதை விட்டும் அவதூறு சொல்வதை விட்டும் யாரையும் பழிப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களை மீறி எங்களிடமிருந்து வரக்கூடிய குறைகளை நீ பொறுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் உன்னுடைய வீட்டிலே வைத்து உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி விட்டோம் ரப்பே. எங்களை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நீ கேவலப்படுத்தி விட்டால் எங்களை கண்ணியப்படுத்துபவர்கள் யாருமே இல்லை. எங்களை அசிங்கப்படுத்தி விடாமல் காப்பாயாக. நல்ல காரியங்களிலே துணை நிற்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. புனிதமான இரவிலே நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நீ ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பலகீனமானவர்கள் அல்ல. யா அல்லாஹ் நாங்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் அல்ல. யா அல்லாஹ் ஏதோ எங்களுக்கு தெரிந்தவற்றை வைத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ரப்பே. மென்மேலும் நாங்கள் கற்றறிந்து செயல்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தை சங்கைப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தின் எல்லா நாட்களிலேயும் நோன்பு நோற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோன்பு வைக்கின்ற போது எந்த சிரமமும் இல்லாமல் லேசான முறையில் வைக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அமல்கள் செய்வதற்கு எந்த விதமான உடல் ஒத்துழையாமையும் இல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை முழுமையாக நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ சிரமங்களை உள்ளத்திலே தாங்கி இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் தனிமையில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்கள் வாழ்க்கையை கடினமாக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நோய்களை கொடுத்து தண்டித்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உடல் வலிமையை மன வலிமையை சிதைத்து விடக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் வலிமையில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் முழு ஆரோக்கியம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நல்ல உடல் நலமும் நீடித்த ஆயுளும் பெற்று உனக்கு பிடித்த வழியிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே இணக்கமான சூழ்நிலை தருவாயாக. அன்போடும் அரவணைப்போடும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையோடும் நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு சிறுமியர்களுக்கு
நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்காஹ் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு நசீவாக்குவாயாக. எந்த விதமான உறுப்பு குறைபாடுகளோ வேறெந்த சுய புத்தியில் உள்ள குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்திலே மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உள்ளத்திலிருந்து மனம் திறந்து கேட்கிறோம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ ரகசியமான பாவங்களை செய்து விடுகிறோம், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பேருக்கு தெரிந்தும் கூட பாவங்களை செய்பவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. பாவங்கள் செய்வதிலே பொடுபோக்குத்தனத்தை தருவாயாக. பாவங்களுக்காக செலவு செய்து விட்டும் கஞ்சத்தனம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் பாவங்கள் செய்யாமல் உனக்கு அஞ்சி நடப்பவர்களாக, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்குள் உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களாக, உன்னுடைய மகஃபிரத்தை பெற்றவர்களாக, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலம் எல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல குணநலன்களோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கல்விக்காக எங்களுடைய நெஞ்சத்தை விரிவுபடுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், கல்வி கற்பதிலே சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்களோ அந்த ஆர்வத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த தீனுடைய வேலைக்காக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் இல்லாவிட்டால் நீ யாரை வைத்து வேண்டுமானாலும் இந்த தீனை வளர்த்து கொள்ளலாம். யா அல்லாஹ், அதற்கு காரணமாக எங்களுடைய நேர்வழியிலிருந்து எங்களை புரட்டி விடாதே ரப்பே. யா அல்லாஹ், இந்த தீனின் மீது இஸ்திகாமத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான முறையிலே சம்பாதிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஹராமான பொருட்களை சம்பாதிப்பதை விட்டும், நாங்கள் சாப்பிட்டு விடுவதை விட்டும், அனுபவிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே சுயமரியாதையோடு அடுத்தவர்களுக்கு முன்னால் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு வாழ செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் விஷயத்திலே நாங்கள் சிறுமையானவர்களாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாகவும் நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ், சமுதாயத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், சமுதாயத்திலே நல்ல கண்ணியம் உள்ள குடும்பமாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள பிணக்குகளை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் தந்து நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் முன்மாதிரியோடும் உபதேச குணத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகளை எல்லாம் நீக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கவலைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், பஞ்சமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. தூய வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமானவர்களினுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆக்கள் செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆ செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக.
அல்லாஹ் வாழும் காலத்திலே உண்மையாளர்களாக, நீதிமான்களாக, நேர்மையானவர்களாக, புத்தி கூர்மையுள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. அல்லாஹ் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன்களை ஓதக்கூடிய, கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலான் மாதத்திலே அமல் செய்வதற்கு இடையூறாக நோய்கள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வீணாக செலவு செய்வதில் இருந்து பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பாவமான காரியங்களுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. வீணாகி போகக்கூடிய செலவுகளில் இருந்தும் பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்துகின்ற விலை உயர்ந்த பொருட்கள் வீணாகி உடைந்து காணாமல் போவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் திடீர் மரணங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் எரிந்து அல்லது தண்ணீரில் மூழ்கி அல்லது விபத்தில் மௌத்தாகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் நீண்ட ஆயுள் பெற்று உனக்காக உன்னுடைய வழியிலே நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே. யாரெல்லாம் உன்னிடத்திலே கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ரப்பே. ஆனால் நீ கேட்பதை விரும்புகிறாய், கொடுப்பதை விரும்புகிறாய். யா அல்லாஹ், முதல் வானத்திலே வந்து என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறாய். யா அல்லாஹ், உனக்கு முன்னால் நாங்கள் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ், புனிதமான இந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்திலேயும் நோன்பு திறக்கும் நேரத்திலேயும் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய கைகளை வெறுங்கைகளாக திருப்பிவிடாதே. அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், யாராவது ரிஸ்க்கு கேட்பவர்கள் இருப்பீர்களா என்று கேட்கிறாயே. யா அல்லாஹ், நான் கேட்கிறேன், நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு ரிஸ்கை பரிபூர்ணமாக தருவாயாக. யா அல்லாஹ், யாரேனும் பாவமன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. பாவமன்னிப்புக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவமன்னிப்பை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், யாரேனும் உடல் சுகம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. யா அல்லாஹ், எங்களுடைய உடல் சுகத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய உடல் சுகத்திற்கு நீ உத்தரவாதமாக இருப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலேயே எங்களை விட்டு விடாமல் உன்னுடைய பொறுப்பிலேயே யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ விரும்பும் காரியமாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் எங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை, கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அதற்காக தேவைப்படுகின்ற எல்லா வகையான வாழ்வாதாரம், ஜீவாதாரங்களுக்கும் இனங்களுக்கு நீ பொறுப்பெடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தேவைப்படுகின்ற காசு பணங்களை நிரப்பமாக தருவாயாக. எங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், சொந்த வீட்டை கட்டி நசீப் அதிலே நாங்கள் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பயணிப்பதற்கு வசதியான வாகனங்களை வாங்கக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், புனிதமான உன்னுடைய காபத்துல்லாவிலே வந்து யா அல்லாஹ், காபத்துல்லாவின் தலை சீலையை பிடித்து அழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. பலமுறை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், மதீனாவிலே ரவுலா ஷெரீஃபிலே ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ரவுலா ஷெரீஃபிலே நாங்கள் கண்ணியமான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் கூறுகின்ற பதிலை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் பல தடவை தருவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறைநேச செல்வர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முகத்தஸை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களையும் நாங்கள் சென்று பார்த்து அனுபவித்து உன்னை காணுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் மௌத்தானவர்களுக்கு நாங்கள் துவா செய்திருக்கிறோமோ அதே போல் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களையும் இந்த உலகத்தில் நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அதாபுகள் அற்றதாக ஆக்குவாயாக. சொர்க்கத்து தின்றல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கைக்காக பாடுபட்ட எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள், அவர்கள் யாரெல்லாம் வஃபாத் ஆகிவிட்டார்களோ அவருடைய கபர்களையும் சுவன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. அவர்களோடு நாங்களும் மகிழ்ச்சியானவர்களாக கபரிலேயும் மஹ்ஷரிலேயும் சொர்க்கத்திலேயும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ், கபரிலே நாங்கள் செய்த அமல்கள், திருக்குர்ஆன் இவையெல்லாம் எங்களுடைய கபர் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம் நவுமத்தில் அரூஸ், புதுமா பிள்ளையைப் போல உறங்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, அது போன்ற கபராளிகளாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அது இடுக்கம் மிகுந்த மஹ்ஷர் நாளிலே லேசான முறையிலே கேள்வி கணக்கை நாங்கள் பதில் சொல்பவர்களாக ஆக்குவாயாக.
யா அல்லாஹ் திடுக்கம் மிகுந்த அந்த நாளிலே எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் திருக்குர்ஆனை மரணம் செய்தவர்கள், திருக்குர்ஆனின்படி வாழ்பவர்களின் மூலமாக அவர்களோடு நாங்களும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மஹ்ஷரிலே கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய லிகா என்னும் உன்னை சந்திக்கக்கூடிய பேரின்ப பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னுடைய ரஹமத்தான பார்வையால் எங்களை பார்த்து சொர்க்கவாசிகளாக எங்களை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்திலே வழிமார்கள், சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அற்பமான இவ்வுலக ஆசையை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னை வணங்கி வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் பல நேரங்களிலே தவறு செய்து விடுகிறோம். யா அல்லாஹ் நீ அமானிதமாக கொடுத்த இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்திலும் பாவங்கள் நிறைந்து போயிருக்கிறது. யா அல்லாஹ் நாங்கள் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் நேர்வழி பெற்று வாழக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய ஈமான் என்ற ஜோதியை முழுமையாக பயன்படுத்தி வாழ்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய ஈமானின் மூலமாக மற்றவர்கள் நேர்வழி பெறுவதற்குரிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நேரான பாதையை கண்டு அதில் தெளிவாக பயணிப்பவர்களாக, எங்கள் உடன் இருப்பவர்களையும் அழைத்து செல்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. ஹக்கை ஹக்காக எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பாத்திலை பாத்தில் என்று தைரியமாக சொல்லி ஒதுக்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுளை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னாலேயே எங்களுடைய குழந்தைகள் வஃபாத்தாகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்வையும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற வகையில் அவர்களுடைய அறிவுகளுக்கு ஏற்றவாறு அவர்களை படிக்க வைக்க, ஓத வைக்க எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தீம்களை அரவணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. கொடுக்கும் கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரிடத்திலேயும் கேட்டு பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எதற்காகவும் யாரிடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் நாங்கள் சென்று கையேந்தக்கூடிய கேவலமான சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற சமூக பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக. மென்மேலும் எங்களுடைய சமூக பணிகளிலே நாங்கள் வீறுநடை போட்டு செல்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அதிலே வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் எங்களுக்கு நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பாவிகளாக கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் முழுமையாக மஃபிரத்தை பெற்ற, பாவ மன்னிப்பை பெற்ற அடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை சுவனத்து தின்றல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக. அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்களில் எந்த கூலியில் குறைவும் இல்லாமல் நீ ஏற்றல் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் குற்றங்களை ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீ முழுமையாக நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பஞ்சம் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தை சங்கைப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தின் எல்லா நாட்களிலேயும் நோன்பு நோற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோன்பு வைக்கின்ற போது எந்த சிரமமும் இல்லாமல் லேசான முறையில் வைக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அமல்கள் செய்வதற்கு எந்த விதமான உடல் ஒத்துழையாமையும் இல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை முழுமையாக நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ சிரமங்களை உள்ளத்திலே தாங்கி இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் தனிமையில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்கள் வாழ்க்கையை கடினமாக்கி விடாதே ரப்பே.
யா அல்லா திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லா நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நோய்களை கொடுத்து தண்டித்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லா திடீரென்று வரக்கூடிய மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லா எங்கள் உடல் வலிமையை மன வலிமையை சிதைத்து விடக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லா எங்களுடைய உடல் வலிமையில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் முழு ஆரோக்கியம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நல்ல உடல் நலமும் நீடித்த ஆயுளும் பெற்று உனக்கு பிடித்த வழியிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. யா அல்லா எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே இணக்கமான சூழ்நிலை தருவாயாக. அன்போடும் அரவணைப்போடும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையோடும் நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லா எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்களுக்கு சிறுமியர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லா அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லா யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்காஹ் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லா அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு நசீவாக்குவாயாக. எந்த விதமான உறுப்பு குறைபாடுகளோ வேறெந்த சுய புத்தியில் உள்ள குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லா நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லா வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லா கடன் இல்லாத வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்திலே மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லா எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லா உள்ளத்திலிருந்து மனம் திறந்து கேட்கிறோம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லா எத்தனையோ ரகசியமான பாவங்களை செய்து விடுகிறோம், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லா எத்தனையோ பேருக்கு தெரிந்தும் கூட பாவங்களை செய்பவர்களாக இருக்கிறோம். யா அல்லா எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லா பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. பாவங்கள் செய்வதிலே பொடுபோக்குத்தனத்தை தருவாயாக. பாவங்களுக்காக செலவு செய்து விட்டும் கஞ்சத்தனம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் பாவங்கள் செய்யாமல் உனக்கு அஞ்சி நடப்பவர்களாக, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்குள் உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களாக, உன்னுடைய மகஃபிரத்தை பெற்றவர்களாக, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல குணநலன்களோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கல்விக்காக எங்களுடைய நெஞ்சத்தை விரிவுபடுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் கல்வி கற்பதிலே சஹாபாக்கள் தாபியீன்கள் இமாம்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்களோ அந்த ஆர்வத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த தீனுடைய வேலைக்காக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் இல்லாவிட்டால் நீ யாரை வைத்து வேண்டுமானாலும் இந்த தீனை வளர்த்து கொள்ளலாம். யா அல்லாஹ் அதற்கு காரணமாக எங்களுடைய நேர்வழியிலிருந்து எங்களை புரட்டி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் இந்த தீனின் மீது இஸ்திகாமத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான முறையிலே சம்பாதிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஹராமான பொருட்களை சம்பாதிப்பதை விட்டும் நாங்கள் சாப்பிட்டு விடுவதை விட்டும் அனுபவிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே சுயமரியாதையோடு அடுத்தவர்களுக்கு முன்னால் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு வாழ செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் விஷயத்திலே நாங்கள் சிறுமையானவர்களாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாகவும் நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்திலே நல்ல கண்ணியம் உள்ள குடும்பமாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிணக்குகளை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் தந்து நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் முன்மாதிரியோடும் உபதேச குணத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகளை எல்லாம் நீக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கவலைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பஞ்சமில்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. தூய வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமானவர்களினுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆக்கள் செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆ செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே உண்மையாளர்களாக, நீதிமான்களாக, நேர்மையானவர்களாக, புத்தி கூர்மையுள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன்களை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலான் மாதத்திலே அமல் செய்வதற்கு இடையூறாக நோய்கள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வீணாக செலவு செய்வதில் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பாவமான காரியங்களுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. வீணாகி போகக்கூடிய செலவுகளிலே இருந்தும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உபயோகப்படுத்துகின்ற விலை உயர்ந்த பொருட்கள் வீணாகி உடைந்து காணாமல் போவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் திடீர் மரணங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எரிந்து அல்லது தண்ணீரில் மூழ்கி அல்லது விபத்தில் மௌத்தாகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுள் பெற்று உனக்காக உன்னுடைய வழியிலே நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ரப்பே. ஆனால் நீ கேட்பதை விரும்புகிறாய், கொடுப்பதை விரும்புகிறாய். யா அல்லாஹ் முதல் வானத்திலே என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறாய். யா அல்லாஹ் உனக்கு முன்னால் நாங்கள் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் புனிதமான இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலேயும் நோன்பு திறக்கும் நேரத்திலேயும் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய கைகளை வெறுங்கைகளாக திருப்பி விடாதே. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாராவது ரிஸ்க்கு கேட்பவர்கள் இருப்பீர்களா என்று கேட்கிறாயே. யா அல்லாஹ் நான் கேட்கிறேன், நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு ரிஸ்கை பரிபூர்ணமாக தருவாயாக. யா அல்லாஹ் யாரேனும் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. பாவ மன்னிப்புக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவ மன்னிப்பை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யாரேனும் உடல் சுகம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் சுகத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய உடல் சுகத்திற்கு நீ உத்தரவாதமாக இருப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலேயே எங்களை விட்டு விடாமல் உன்னுடைய பொறுப்பிலேயே யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ விரும்பும் காரியமாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் எங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அதற்காக தேவைப்படுகின்ற எல்லா வகையான வாழ்வாதாரம் ஜீவாதாரங்களுக்கும் இனங்களுக்கு நீ பொறுப்பெடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு தேவைப்படுகின்ற காசு பணங்களை நிரப்பமாக தருவாயாக. எங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் சொந்த வீட்டை கட்டி அதிலே நாங்கள் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பயணிப்பதற்கு வசதியான வாகனங்களை வாங்கக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் புனிதமானனுடைய காபத்துல்லாவிலே யா அல்லாஹ் காபத்துல்லாவின் திரை சீலையை பிடித்து அழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. பலமுறை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மதீனாவிலே ரவுலா ஷெரீஃபிலே ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ரவுலா ஷெரீஃபிலே நாங்கள் கண்ணியமான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் கூறுகின்ற பதிலை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் பல தடவை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறைநேச செல்வர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முகத்தஸை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களையும் நாங்கள் சென்று பார்த்து அனுபவித்து உன்னை காணுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் மௌத்தானவர்களுக்கு நாங்கள் துவா செய்திருக்கிறோமோ அதே போல் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களையும் இந்த உலகத்தில் நீ ஏற்படுத்தி தருவாயாக.
யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக, கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக, அதாபுகள் அற்றதாக ஆக்குவாயாக, சொர்க்கத்து தின்றல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கைக்காக பாடுபட்ட எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள், அவர்கள் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவருடைய கபர்களையும் சுவன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. அவர்களோடு நாங்களும் மகிழ்ச்சியானவர்களாக கபரிலேயும் மஹ்ஷரிலேயும் சொர்க்கத்திலேயும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் கபரிலே நாங்கள் செய்த அமல்கள், திருக்குர்ஆன் இவையெல்லாம் எங்களுடைய கபர் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம் நவுமத்தில் அரூஸ் புதுமா பிள்ளையைப் போல உறங்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, அது போன்ற கபராளிகளாக எங்களை ஆக்குவாயாக. யாரெல்லாம் அது இடுக்க மிகுந்த மாஸ்டர் நாளிலே லேசான முறையிலே கேள்வி கணக்கை நாங்கள் பதில் சொல்பவர்களாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் அது இடுக்க மிகுந்த அந்த நாளிலே எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. யாரெல்லாம் திருக்குர்ஆனை மரணம் செய்தவர்கள், திருக்குர்ஆனின்படி வாழ்பவர்களின் மூலமாக அவர்களோடு நாங்களும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் மஹ்ஷரிலே கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய லிகா என்னும் உன்னை சந்திக்கக்கூடிய பேரின்ப பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னுடைய ரஹ்மத்தான பார்வையால் எங்களை பார்த்து சொர்க்கவாசிகளாக எங்களை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்திலே வலிமார்கள், சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அற்பமான உலக ஆசையை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னை வணங்கி வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் பல நேரங்களிலே தவறு செய்து விடுகிறோம். யா அல்லாஹ் நீ அமானிதமாக கொடுத்த இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்திலும் பாவங்கள் நிறைந்து போயிருக்கிறது. யா அல்லாஹ் நாங்கள் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் நேர்வழி பெற்று வாழக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய ஈமான் என்ற ஜோதியை முழுமையாக பயன்படுத்தி வாழ்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய ஈமானின் மூலமாக மற்றவர்கள் நேர்வழி பெறுவதற்குரிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நேரான பாதையை கண்டு அதில் தெளிவாக பயணிப்பவர்களாக, எங்கள் உடன் இருப்பவர்களையும் அழைத்து செல்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. ஹக்கை ஹக்காக எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பாத்திலை பாத்தில் என்று தைரியமாக சொல்லி ஒதுக்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுளை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னாலேயே எங்களுடைய குழந்தைகள் வஃபாத்தாகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்வையும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற வகையில் அவர்களுடைய அறிவுகளுக்கு ஏற்றவாறு அவர்களை படிக்க வைக்க, ஓத வைக்க எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தீம்களை அரவணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. கொடுக்கும் கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரிடத்திலேயும் கேட்டு பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எதற்காகவும் யாரிடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் நாங்கள் சென்று கையேந்தக்கூடிய கேவலமான சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற சமூக பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக. மென்மேலும் எங்களுடைய சமூக பணிகளிலே நாங்கள் வீறுநடை போட்டு செல்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அதிலே வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் எங்களுக்கு நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துவாவை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த ரமலானுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த நோன்பு திறக்கும் நேரத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான சஹாபாக்களின் பொருட்டால், பத்ர் சஹாபாக்களின் பொருட்டால் யா அல்லாஹ் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசர்களின் பொருட்டால், ஆலிம் பெருமக்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஊரிலே வாழக்கூடிய இறைநேசர்கள், இறைநேச பெண்மணிகள், யா அல்லாஹ் முடிநரைத்த வயோதிகர்கள், விவரமறியாத பாலகர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இது போன்று துவாக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. துவா செய்யக்கூடிய மஜ்லிஸ்களிலே கலந்து ஆமீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாசிதா. அல்லாஹும்ம அக்ஃபினா பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினா பிஃதலிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ நஊது பிக மின் கஹ்ரி ரிஜால். اللهم تقبل منا قراءتنا ودعاءنا يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
صلی وسلم علی نبی سیدنا محمد صلی اللہ علیہ وسلم وآلہ وصحبہ اجمعین برحمتک یا ارحم الراحمین والحمد للہ رب العالمین.